ஹை பீப்பிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டூ வீலர் அண்ட் த்ரீ வீலர் செக்மெண்ட்ஸில் இருக்கிற கம்பெனிஸை பற்றி தான். ஸோ இந்த செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற கம்பெனிஸ் வந்து பஜாஜ் ஆட்டோ, எய்ச்சர் மோட்டார்ஸ், ஸோ ராயல் என்ஃபீல்டு பண்ணுறவங்க, டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப், ஓலா எலக்ட்ரிக், ஏத்தர் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த வண்டி தான், இந்த கம்பெனிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு கம்பெனிஸும் நம்ம குயிக்காக பார்க்கலாம். பேசிக்கான அதுங்களோட கான்செப்ட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இதில் மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 20,000க்கு மேலே போனாலே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் அப்படின்னு ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த 6 கம்பெனிஸுமே ஃபுல்லாக இருக்கிற இந்த எல்லா 6 கம்பெனிஸுமே வந்து லார்ஜ் கேப் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே தான் வருது. ஸோ லார்ஜ் கேப்பாக இருந்தால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எஃப்ஐஐ, டிஐஐ, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் தான். ஸோ லார்ஜ் கேப்பாக இருக்குது. அதுவும் இதில் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்லையுமே இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்பெனிங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ட்ரேடபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் ஈஸியாக அந்த ஷேருங்களை வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கலாம். சேல் பண்ணணும்னு நினச்சாலும் இதை சேல் பண்ணலாம். ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப மேஜராக இருக்காது. ஏன்னா இதுங்க லார்ஜ் கேப்பாக இருக்கிறதால ரொம்ப ஒரு நாள் ப்ரைஸ் வந்து ரொம்ப மூவ் ஆகுது. ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் அதுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களோட லார்ஜ் கேப், இந்த கேப்புங்களை பற்றின கான்செப்ட். ஸோ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி என்ன சைஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆட்டோ தான் நம்பர் 1 சேல்ஸில் இருக்காங்க வித் 52,000 crore. செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸும், தேர்டு பிளேஸில் வந்து ஹீரோ ஹோண்டா மோட்டார்ஸும், அண்ட் ஃபோர்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 crore அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் கான்செப்ட். ஸோ இந்த கம்பெனிகளில் இருக்கிற ஒரு யூனிக்னஸ் என்னன்னா, இந்த கம்பெனிங்க ஒன்னொன்றுத்தையும் ஈக்குவலாக நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இதில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பஜாஜ் எடுத்துக்கோங்க. பஜாஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டூ வீலர் உள்ளே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட 100 சிசி இருக்குது, 125, 200, கேடிஎம் அப்படின்ற அந்த பைக்குமே இவங்களோட தான், கேடிஎம் பைக்ஸு. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. இது தவிர்த்து வந்து த்ரீ வீலர் ஆட்டோஸும் வந்து பஜாஜ் ஆட்டோஸும் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் சென்னையில் கூட பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்பெனி தான் வந்து பஜாஜ். ஏச்சர் மோட்டார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு வெறும் டூ வீலர் பைக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ்ன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு இந்த எய்ச்சர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எய்ச்சர் மோட்டார்ஸோட நிறைய ட்ரக்ஸுங்க இருக்குது. ஸோ இந்த லாரி மாதிரி வராது. லாரிக்கு விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் செக்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எய்ச்சர் மோட்டார்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம எய்ச்சர் மோட்டரையும் பஜாஜ் ஆட்டோவும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா பஜாஜ் ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ட்ரக்கு அப்படின்ற கான்செப்ட்ஸ் கிடையாது. ஆனால் ஏச்சர் மோட்டருக்குள்ளே அது இருக்குது. டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட டூ வீலர்ஸும் இருக்குது, ப்ளஸ் வந்து அவங்ககிட்ட த்ரீ வீலர்ஸ் ஆட்டோவும் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதுவும் அவங்க சேல் பண்ணுறாங்க. ஹீரோ ஹோண்டா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிடாமினென்ட்லி அவங்க மேஜராக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூரல்லையும் அவங்க வந்து நிறைய பைக்ஸ் விற்கும். ஏன்னா 100 சிசி வந்து எக்கச்சக்கமான பைக்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பைக்ஸ் அவங்க விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹீரோ ஹோண்டா தான் ஹையஸ்ட். ஓகேங்களா? ஆனால் ஹையஸ்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேல்ஸில் வந்து அது பெருசாக ரெஃப்ளெக்ட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு பைக் விற்கிறதும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 சிசி பைக் எடுத்திங்கன்னா ஒரு 70,000 இருக்கும்னு எடுத்துக்கோங்களேன். இதே ஒரு கேடிஎம் பைக் எடுத்திங்கன்னா அதோட ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 lakhs அந்த ரேஞ்சுக்கு மேலே போகும். அப்படின்னா கிட்டத்தட்ட ஹீரோ ஹோண்டாவில் ஒரு பைக் விற்கிறதுக்கும் பஜாஜ் ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் விற்கிறதும் சேம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து இதோட செல்லிங் ப்ரைஸே வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இந்த எல்லா கம்பெனிகளுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஓலாவும் ஏத்தரையும் நம்ம அகைன் இந்த கம்பெனிகளோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஓலா ஏத்தர்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வெறும் ஒரு 5 years to 10 years தான் ஆகியிருக்கும். அதனால் வந்து இந்த கம்பெனிக்கு ரெண்டுத்தையும் இதை கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த 2 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஸோ இந்த கம்பெனிங்க எல்லாத்தையும் வந்து தே ஆர் நாட் லைக் ஈக்குவல் டு ஈச் அதர். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு ஈக்குவலாக இருக்கானா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. எந்த கம்பெனியுமே எதுவுமே இன்னொரு கம்பெனி மாதிரியே இருக்காதுங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது தவிர்த்து இவங்களோட ரெவன்யூ ஸ்ட்ரீம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரூரலில் விற்பாங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரூரலில் விற்பாங்க, சிட்டிஸில் விற்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு நிறைய வகையான இன்கம் சோர்சஸ் இருக்குது இவங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நெட் ப்ராஃபிட் மார்ஜின். அதில் ஹையஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏச்சர் மோட்டார்ஸ் தான். ஏன்னா ராயல் என்ஃபீல்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ ஒரு பைக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு விற்குதுன்னா அதில் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப அதிகமாக அவங்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ். ஏன்னா இவங்க விற்கிறது எல்லாமே ப்ரீமியம் பைக்ஸ். ஓகேங்களா? 150 சிசிக்கு மேலே, அதுக்கப்புறம் கேடிஎம் இதுதான் விற்கிறாங்க. இதுக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்க வந்து 100 சிசியும் விற்கிறாங்க, கேடிஎம் மாதிரியும் விற்கிறாங்க. ஸோ இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மீடியம் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடுது.
ஓகே. இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, 3ல இருக்கிறது வந்து ஹீரோ ஹோண்டா. ஏன்னா, இவங்க விக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி 100 சிசி பைக்ஸ் தான் இவங்களோட கேட்டகரி. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 250 சிசி அதுக்கு மேல் கேட்டகரி இவங்க கிட்ட கிடையாது. ஸோ, இவங்களால பிரீமியம் பைக்ஸ் வந்து இவங்க கிட்ட இல்ல. அதுதான் ஒரு ப்ராப்ளம். டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஏன் இவ்ளோ புவரான ஒரு நெட் ப்ராஃபிட் வச்சிருக்காங்கன்னு நம்ம வந்து செக் பண்ணா தெரியும். ஒருவேள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஒரு சேல்ஸ் பைக் சேல்ஸ்லயும் அவங்க நல்லா சம்பாதிக்கலாம். ஆனா நெறைய கடன் வாங்கியிருப்பாங்களோ இந்த கம்பெனின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, கடன் வாங்குனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப குறையும். ஓகேங்களா? ஸோ, அதனால வேணா இது குறைஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ, இந்த செக்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலயே வொர்ஸ்ட் இருக்கிறது டிவிஎஸ் தான். ஓகே. இது இம்ப்ரூவ் ஆகுமா? ஆகாதான்றது நமக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது வந்து, இதுல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கம்பெனி ஓகே அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம். ஹீரோ ஹோண்டாவே ஆக்சுவலி ரொம்ப கம்மியா தான் இருக்குது நெட் ப்ராஃபிட். ஆனா நீங்க மத்த செக்டர் பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு நம்ம இன்னொரு வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம டிமார்ட் மாரியான கம்பெனிஸ் இருக்க செக்டர் பார்த்தோம். அந்த செக்டர்ல பார்த்தீங்கன்னா 3% ப்ராஃபிட் இருந்தது. 3%, 5% இருந்தது. டெக்ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் ஒரு 3%, 8% அது மாரி இருந்தது. அந்த செக்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது, இந்த செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட்டபிளான செக்டர். ஸோ, நமக்கு ஈஸியாவே தெரியுது. ஸோ, ப்ராஃபிட்ன்றதே செக்டர் வைஸா தான் இருக்கும். இந்த செக்டருக்கு இதுக்குள்ள இருக்க கம்பெனிங்க கொஞ்சம் அதிக லாபம் சம்பாதிக்கிறாங்க பை நேச்சர். ஓகேங்களா? ஸோ, இதான் இருக்கு. ஸோ, இந்த கம்பெனிஸ் எப்படி குரோத் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட குரோத் ஜிடிபி ஸ்பீடே வந்து 8%. ஓகே. ஸோ, இவங்களோட ஸ்பீட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நெறைய ஸ்பீட் சேல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டா காமிச்சிருக்கிறது வந்து டிவிஎஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ, எய்ச்சரும் 15% காமிச்சிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோவும் வந்து 11 காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்லோ குரோத் ஆகுறது யாருன்னு பார்த்தா ஹீரோ ஹோண்டா. 7% தான் குரோத் ஆகுறாங்க. அதாவது இந்தியன் எக்கானமிய விட ஸ்லோவா குரோத் ஆகுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹோண்டாவா இருக்கு. ஸோ, அதுதான் வந்து இதுல இருக்க ஒரு பேட் திங். அடுத்து வந்து ப்ராஃபிட் எப்படி குரோத் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து இவங்க நல்லா ஃபாஸ்ட்டா குரோத் பண்ணது வந்து டிவிஎஸ் தான். ஓகே. ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நீங்க எய்ச்சரும் நல்லா குரோத் பண்ணியிருக்காங்க. எய்ச்சரும் நல்லா குரோத் பண்ணியிருக்காங்க. மீதி 2 கம்பெனி வந்து குரோத் வந்து ஒண்ணும் அவ்ளோ பெருசா இல்ல. ஓகே. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் வந்து பெருசா குரோ ஆகல. அ ஸோ இந்த இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அனாலிசிஸ் அண்ட் சேல்ஸ் குரோத் ஸ்பீட் பார்த்துட்டோம். இப்ப நம்ம இந்த கம்பெனில எது எஃபிஷியன்ட்டா இருக்குன்னு பார்க்கலாம். எஃபிஷியன்ட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசெட் டர்ன்ஓவர். ஸோ இருக்கிற அசெட்ட வச்சு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா, 1 விட இது அதிகமா இருந்தா பெட்டர். ரொம்ப நல்ல கம்பெனின்னு அர்த்தம். ஸோ இவங்க வந்து நல்ல அசெட்ஸ யூஸ் பண்றாங்க. இவங்க வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணல. இருக்கிற அசெட்ஸ அவங்க பெருசா யூஸ் பண்ணல. ஓகேங்களா? அது ஏன்னு நமக்கு தெரியல. ஆனா டிவிஎஸ் ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்றாங்க அவங்க அசெட்ட. ஹீரோ ஹோண்டா தான் இருக்கறதுலயே சூப்பரா வந்து அவங்க அசெட்ஸ யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த 3 கம்பெனியுமே இதுல பாராமீட்டர்ஸ்ல நல்லா இருக்கு. ஸோ டெபிட் ஈக்விட்டி. ஸோ யாரு எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இருக்கிறதுலே லோவஸ்ட்டா கடன் வாங்குனது வெறும் 2% மட்டும் தான் கடன் வாங்குனது வந்து எய்ச்சர் மோட்டார். ஸோ இருக்கிறதுலே வந்து கடன் வாங்குனதுல கம்மியான கடன் வாங்குனது எய்ச்சர் தான். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹீரோ ஹோண்டாவும் கடன் வாங்குறதே அவங்களுக்கு பிடிக்காது போல இருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. பஜாஜ் ஆட்டோ ஓகே. 27% கடன் வாங்கியிருக்காங்க. அது ஓகே. ஆனா இங்க நீங்க டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 3.36 அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் டூ மச். ஓகே. இவ்வளோலாம் ஒரு கம்பெனி கடன் வாங்கக்கூடாது. இது ரொம்ப ஒரு பேட் விஷயம். ஓகே. 3.36ன்றது. ஸோ ஆக்சுவலி இதுல எந்த விஷயம் நல்லா இருந்தாலுமே, இந்த ஒரு கான்செப்ட் சரியா இல்ல அப்படின்னா, இத நம்ப 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 இத திங்க் பண்ணி தான் இல்லாட்டி ஃபர்தர் ரிசர்ச் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிவிஎஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கடன வாங்கியிருக்காங்கன்னா, இந்த கடன எப்படி அடைப்பாங்கன்றது நமக்கு தெரியாம நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஓவர்வியூ தான் பார்க்கணும் இப்போ. ஓவர்வியூல நம்ம பார்க்குற வரைக்கும் எந்த கம்பெனிய ஃபர்தரா நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம செக் பண்றோம். ஓகே. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ டெபிட் ஈக்விட்டியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு அப்புட்ன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் நல்லா தான் இருக்கும். ஸோ பாருங்க இவங்க ரூ. 1 வட்டிக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 19 இவங்க சம்பாதிச்சுடுறாங்க ஈஸியா. ஸோ அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ரூ. 1 வட்டிக்கு இவங்க ரூ. 107 பணம் வச்சிருக்காங்க. இவங்களுக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா இங்க இவங்களுக்கு பாருங்க, ரூ. 1 வட்டிக்கு வெறும் வெறும் ரூ. 3 தான் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் பேட். ஓகே. இது திரும்பவும் இது ஒரு பேடான விஷயம். ஏன்னா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கம்மியாகுது, ப்ராஃபிட் கீழ போகுது அப்புட்ன்னா, இந்த ரூ. 2 வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1 கூட மாறிடலாம். அப்ப என்ன ஆகும்னா, ரூ. 1 வட்டிக்கு ரூ. 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்கன்னா, அப்ப வந்து அவங்களால வட்டி தான் பே பண்ண முடியும். லாபமே சம்பாதிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்கி கம்பெனி. ஓகே. ஸோ இந்த இது தவிர்த்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஓகே. இவங்க வந்து சூப்பரா இருக்காங்க. இவங்க வந்து 92 வச்சிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்குது. ஓகேங்களா? இதுவும் எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. ஸோ நம்ம இந்த செக்டர்லயே நம்ம அனலைஸ் பண்ணாத 2 கம்பெனி. ஓகே. ஓலாவும் ஏத்தர். இந்த இரயா லைஃப் ஸ்பேஸ்ன்றது இது இங்க தப்பா ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கம்பெனிய விட்டுருங்க. இது கணக்குலயே எடுத்துக்காதீங்க. ஓலாவும் ஏத்தர். ஸோ இந்த 2 கம்பெனி பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் பார்த்துட்டோம். ஓகே. இந்த ஏற்கனவே வந்து வீடியோஸ் தனித்தனியா இருக்கு. ஸோ நீங்க அத செக் பண்ணலாம். வேணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். நீங்க அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். இந்த 2 கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றது இப்போதைக்கு வேஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் மேசிவான லாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ் பண்ண கம்பெனில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிடரே பண்ண தேவையில்ல. அதனால இங்க ஒரு இன்டூவ போட்டு இதுங்கள
இதுக்கு மேலே ரிசர்ச் பண்ணவே தேவையில்லை நம்ம. ஓகேங்களா? இதுக்கு 2 தேவையில்லை. ஸோ ஓலாவும் ஏத்தரும் நம்ம வந்து ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் நாங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோ ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்புட்ன்னா, இந்த 2 கம்பெனியும் வந்து பெருசா டெவலப் ஆகல. அதனால இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக அந்த வீடியோ கிரியேட் பண்ணது. ஓகே. நீங்க அந்த வீடியோவும் வேணா பாருங்க. ஸோ இது தவிர்த்து ஆர்ஓசிஇ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்காங்க இந்த கம்பெனிஸ் ஓகே அப்படின்றது. ஆர்ஓசின்றது வந்து அ இ அ இ அ இருக்கிற உள்ள இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு இவங்க எவ்வளோ வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது. ஓகே. இப்போ நெட் ப்ராஃபிட்டும் அது லாபம் தானேன்னு கேட்டீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் லாபம் அப்படின்றது சேல்ஸ் மேல. ஓகே. ரூ. 100க்கு இந்த கம்பெனி சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ரூ. 14 அவங்க லாபம் பண்றாங்க. ரூ. 100க்கு வந்து இங்க சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ரூ. 25 அவங்க வந்து லாபம் பண்றாங்க. ஓகே. ஸோ இதான் என்பிஎம் சேல்ஸ். ஆர்ஓசி சேல்ஸ் அப்படின்றது நம்ம எத மீன் பண்றோம் அப்படின்னா, ஆர்ஓசி அப்படின்றது எத மீன் பண்றோம்னா, அ உள்ள மொத்தமா இருக்கிற இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஓகே மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டியாவும், டெப்ட்டாவும் கடன் வாங்குறாங்க. ஓகே. ஸோ நம்ம உள்ள எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண இந்த பணத்துக்கு எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்றது தான் ஆர்ஓசி. இது ஹையர் த பெட்டர். எவ்வளோக்கு எவ்வளோ ஹையா இருக்கோ அது பெட்டர். அப்படி பார்த்தீங்கனாலும் வந்து திரும்பவும் பாருங்க, உங்களுக்கு எய்ச்சர், ஓகே, பஜாஜ் அண்ட் ஹீரோ ஹோண்டா இந்த 3 கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஆர்ஓசி வச்சிருக்காங்க. ஓகே. ஆர்ஓசி வச்சிருக்காங்க. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓசி கம்மியா இருக்கிறது வந்து டிவிஎஸ் தான். ஓகே. ஸோ இந்த 4 கம்பெனிலுமே எத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா நம்ம அனலைஸ் பண்ணலாம். இல்ல எது இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே. சி அ நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் பஜாஜ் ஆட்டோக்கு நல்லா இருக்கு. குரோத்தும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ப்ராஃபிட் குரோத் தான் பெருசா இல்ல. அசெட் நல்லா தான் யூஸ் பண்றாங்க. கடன் ஓரளவுக்கு கம்மியா தான் வாங்கியிருக்காங்க. ஆ ஆர்ஓசி நல்லா இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நல்ல ஒரு கம்பெனி தான். இது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். ஓகே. ஏச்சர் மோட்டார்ஸ் எல்லாத்துலயுமே சூப்பரா இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின், சேல்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியா கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வட்டி கட்டுறதுல அவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஆர்ஓசி சூப்பர். இதுதாங்க நம்பர் 1 கம்பெனி. ஓகேங்களா? இதுதான் நம்பர் 1 கம்பெனி. ஓகே. ஸோ இதுல டிவிஎஸ் மோட்டார் செக் பண்ணா, டிவிஎஸ் மார்ஜினும் ரொம்ப கம்மி. சேல்ஸ் நல்லதா காமிச்சிருக்காங்க. அதுல ப்ராப்ளம் இல்ல. அசெட்டும் நல்லா தான் யூஸ் பண்றாங்க. ஆனா ரொம்ப எக்கச்சக்கமான கடன் வாங்கியிருக்காங்க. வட்டி கட்டுறதும் இவங்களுக்கு ஒரு டைம்ல ப்ராப்ளம் ஆனாலும் ஆகலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா அனலைஸ் பண்றத நம்ம விட்டுடலாம். ஓகேங்களா? இத ஃபர்தரா அனலைஸ் பண்றது தேவையில்லாதது. ஓகே. ஸோ ஏன்னா எல்லாத்தையும் நம்ம உட்காந்து இன்னும் படிச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. டிவிஎஸ்ஸ நீங்க இங்கேயே கட் பண்ணி விடுறது பெட்டர். இவங்க ஒரு நல்ல கம்பெனியா ஆகலாம் ஃபியூச்சர்ல. ஓகே. ஆனா இதுக்காக உட்காந்து நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ இப்போதைக்கு நமக்கு அ இருக்கிற நமக்கு நம்பர் ஆஃப் கம்பெனிஸ நம்ம கம்மி பண்ணினே போறது தான் பெஸ்ட். ஓகே. இன்னும் நம்ம படிச்சுனே போறது பெஸ்ட் கிடையாது. ஓகே. இது தேவையில்லன்னா அத கட் பண்ணி விட்டுறது தான் பெஸ்ட். ஸோ டிவிஎஸ்ஸ கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஹீரோ ஹோண்டா எப்படி இருக்கு? அப்டின்னா பஜாஜ் ஆட்டோவ கம்பேர் பண்ணும்போது ஹீரோ ஹோண்டா செகண்டரி பொசிஷன் தான். ஓகே. பஜாஜ் ஆட்டோ தான் நம்பர் பெட்டரா இருக்கு. ஏன்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின்லயும் நல்லா இருக்கு. சேல்ஸும் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆட்டோ தான் நெட் ப்ராஃபிட்லாம் நல்லா இருக்கு. சேல்ஸும் பஜாஜ் ஆட்டோ தான் நல்லா இருக்கு. ப்ராஃபிட் இன்கிரீஸும் பஜாஜ் ஆட்டோ தான் நல்லா இருக்கு. ஓகே. ஸோ கடன் வாங்குறதுல மட்டும் தான் ஹீரோ ஹோண்டா கம்மியா கடன் வாங்கியிருக்காங்க. ஆர்ஓசியும் நல்லா வச்சிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்பர் 2. பஜாஜ் ஆட்டோ தான் வந்து நம்பர் 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அண்ட் ஹீரோ ஹோண்டா தான் வந்து நம்பர் 3. ஏன்னா வந்து அவங்களுக்கு குரோத் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இது நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இத 1, 2, 3 எடுத்தா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு நம்ம பி ரேஷியோ வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ பி ரேஷியோ வரைக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம எடுத்த 3 கம்பெனில டிவிஎஸ் மோட்டார விட்டுருங்க. ஓகே. அவங்கள விட்டுட்டீங்கன்னா, மீதி இருக்க கம்பெனிஸ் எய்ச்சர் தான் நம்பர் 1 பிஇயா இருக்கும். இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோ இருக்கும். இருக்கு. அதுக்கு 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹோண்டா இருக்கும். அதுவும் கரெக்ட்டா இருக்கு. ஓகே. ஸோ இது 3மே பாருங்க மார்க்கெட்டும் இதே மாரி அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் இந்த ஷேர்லாம் வாங்குறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எது பெட்டர் கம்பெனியோ அந்த கம்பெனியோட பிஇ அதிகமா தான் இருக்கும். ஓகே. அதிகமா தான் இருக்கும். ஆனா மார்க்கெட் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஓகே, பஜாஜ் ஆட்டோவுக்கும், எய்ச்சர் மோட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒண்ணும் டிஃபரன்ஸ் இல்ல. 2மே ஆல்மோஸ்ட் சேம் கம்பெனி தான். 2மே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால 35, 33 பிஇ தராங்க. ஆனா ஹீரோ ஹோண்டாவுக்கு தான் மார்க்கெட் என்ன சொல்றாங்க, என்ன பெருசா டெவலப்பே ஆக மாட்ற அப்படின்ற மாரி தான் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா மார்ஜின் கம்மியா இருக்கு. குரோத் இல்ல. என்னதான் கடன் வாங்கலன்றது ஓகே. அதுக்கு நீங்க டெவலப்பே ஆகாம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் இதுக்கு கம்மியான பிஇ குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த 3 கம்பெனில இருக்கிறதுல எது ரொம்ப சீப்பரா இருக்கு பிரைஸ் அப்டின்னா, ஆ உங்களுக்கு ஹீரோ ஹோண்டா தான் சீப்பர். ஓகே. உங்களுக்கு ஹீரோ ஹோண்டா தான் சீப்பர். ஓகே. ஏன்னா பிஇ பிரகாரம் வந்து இதான் வந்து சீப்பரா இருக்கு. ஆனா, அது ஏன் சீப்பரா இருக்குன்னா, அதுல குரோத் இல்ல. அதனால தான் சீப்பரா இருக்கு. குரோத் இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஇ அதிகமா தான் இருக்கும். குரோத்தும் நல்லா இருக்கு, மார்ஜின் நல்லா இருக்கு அப்டின்னா, ஆப்வியஸ்லி பிஇ அதிகமா தான் கேட்பாங்க. ஸோ இந்த 3 கம்பெனில நம்ம எத கன்சிடர் பண்ணலாம் அப்டின்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எய்ச்சர் நல்லா இருக்கு. பஜாஜ் ஆட்டோ 2ம், ஹீரோ ஹோண்டா 3லயும் இருக்கு. ஓகே. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பிஇ. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பிஇ விட கம்பேர் பண்ணும்போது இப்போ பஜாஜ் ஆட்டோ காஸ்ட்லியா இருக்கு. ஸோ அன்லெஸ் இந்த பிஇ வந்து கொஞ்சம் குறைஞ்சா தான் நீங்க வாங்கலாம். ஓகே. சில சமயம் குறையவே குறையாது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. எப்பாவது குறைஞ்சதுன்னா நீங்க வாங்கலாம். ஓகே. பஜாஜ் ஆட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் மோடுலயே இருந்ததுன்னா, இது குறையாது. இது ஏறினே இருக்கும். அதே மாரி தான் இதுவும் பாருங்க. இதுவும் வந்து குரோத் மோடுல தான் இருக்கு. அதனால தான் ஏறினே இருக்கு. ஓகே. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, 5 இயர் பிஇயோட கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கு. ஓகே. ஸோ இது அப்ப நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்? வாங்கலாமா? வேணாமா? அப்படின்றத நம்ம பண்ணோம்னா, அந்த அளவுக்கு இது ஈஸியான கொஸ்டின் இல்ல. ஓகே. நீங்க பார்க்க வேண்டியது இதுல இன்னும் ஃபர்தரா நெறைய ரிசர்ச் பண்ணா தான் நமக்கு இதுல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எய்ச்சர் மோட்டார்ஸ் நீங்க தாராளமா நீங்க வந்து இந்த பிஇல கூட நம்ம வாங்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இல்ல அது கம்மியானாலும் வாங்கலாம். ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் மோட்டார் சைக்கிள் தான் வாங்குறாங்க. ஓகே. ஸோ அதனால பிரீமியம பேஸ் பண்ணி தான் மூவ் பண்றாங்க எல்லாரும். பிரீமியம் பைக்ஸ் வாங்கணும்னு. அதனால இந்த செக்டருக்கு, இந்த கம்பெனிக்கு ஒரு ஹியூஜான ஒரு குரோத் இருக்கு. ஓகே. இதுலயும் கேடிஎம் பைக்ஸ் நல்லா தான் சேல்ஸ் ஆகுது. அதனால இதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இவங்க மட்டும் தான் ஒரு கொஸ்டின் மார்க். இவங்க என்ன டெவலப் ஆவாங்களா, மாட்டாங்களான்றது நமக்கு சுத்தமா தெரியல. ஓகே. ஆனா ஒன்ஸ் இவங்க டெவலப் ஆவறதுக்கு என்ன ஐடியாஸ் வச்சிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க, ஒரு குரோத் பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னா, இம்மீடியேட்டா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, 21லேருந்து ஃபாஸ்ட்டாவே இது வந்து 25, 30லாம் ஈஸியா இந்த பிஇ மூவ் ஆக ஆரம்பிச்சுரும். அப்பன்னா இந்த பிரைஸ் ரொம்பவே ஹையா கூட மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா இப்போதைக்கு அந்த மாரி எதுவும் பிளான்ஸ் இருக்க மாரி தெரியல. அப்படி இருந்ததுன்னா மார்க்கெட் என்னத்துக்கு அத மேல ஏத்தியிருக்கும். ஓகேங்களா? அதனால இப்போதைக்கு இது ஏறல. ஓகே. ஸோ இந்த அனாலிசிஸ பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா எதனா ரிசர்ச் பண்ணலாமா? எதனா கம்பெனி அப்படின்னா, நம்ம தாராளமா வந்து எய்ச்சர பண்ணணும். ஏற்கனவே ஒரு வீடியோல பண்ணியிருக்கோம். ஸோ அத நீங்க செக் பண்ணுங்க. இது தவிர்த்து நம்ம வந்து பஜாஜ் ஆட்டோவும் செக் பண்ணலாம். அண்ட் ஹீரோ ஹோண்டா கூட நம்ம செக் பண்ணலாம். இன்னொரு செப்பரேட் வீடியோஸ்ல இதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்க கன்சிடர் பண்றதுக்கு இந்த 3மே இப்போதைக்கு நல்ல கம்பெனி தான். ஓகே. இது 3மே நல்ல கம்பெனி தான். ஆனா ஃபர்தரா கொஞ்சம் நீங்க ரிசர்ச் பண்ண பிறகு தான் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். இதுங்களுக்கு குரோத் இருக்கா? இல்லையா? ஃபர்தரா வந்து இந்த பைக்ஸ் வாங்குவாங்களா? மாட்டாங்களா? அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்சா தான், அதுக்கப்புறமா தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இதோட பேசிக் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸும் பார்த்துடலாம். ஸோ இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்தியன் எக்கானாமிக் குரோத்தே வந்து 8%. ஸோ அந்த குரோத் கூட இதுல இருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த செக்டர் வந்து ஸ்லோ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செக்டர்லயே வந்து குரோத் வந்து கம்மியா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அதுதான் ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த செக்டர் நல்லா பாருங்க. இங்க பியூட்டிஃபுல்லா இதுல சொல்லியிருக்கு பாருங்க. இந்த செக்டரே ஸ்லோ ஆனதுனால தான் உங்களுக்கு ஹீரோ ஹோண்டாவும் பெருசா டெவலப் ஆக முடியல. ஏன்னா செக்டரே ஸ்லோ ஆகுது. ஆனா இந்த செக்டர் ஸ்லோ ஆனாலும் அப்ப எய்ச்சர் எப்படி விக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருனா ஒருத்தவங்க ஏற்கனவே ஒரு 100 சிசி பைக்கோ, ஒரு பஜாஜ் பைக்கோ, இல்ல ஒரு ஹீரோ ஹோண்டா பைக்லாம் வச்சிருந்தாங்கன்னா, அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அடுத்த பைக் வாங்கும்போது எப்படின்னா ராயல் என்ஃபீல்டு வாங்கணும்னு நெனச்சுன்னு வாங்கிடுறாங்க. ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஸ்லோ ஆவறதுக்கு காரணமும் அதான். இவங்களுக்கு ஃபாஸ்டரா போறதுக்கு காரணமும் அதுதான். ஓகே. ஸோ ரீப்ளேஸ்மென்ட் பைக் வாங்கும்போது ஒரு வேள ஹையர் பைக் வாங்கணும்னு நெறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதனால ஐச்சர் மோட்டார்ஸும் வாங்குவாங்க. இல்ல புதுசா ஃபர்ஸ்ட் இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் ஆகுதுன்னா, அவங்கலாம் பைக் வாங்கணும்னு நெனச்சாங்கன்னா, உடனே ராயல் என்ஃபீல்டு வாங்கிடுவாங்க. சிட்டிலலாம் அப்படி தான் போகுது. அதனால இது ஒரு கான்செப்ட் இருக்கு. இது தவிர்த்து இந்த செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு நல்ல விஷயம் அப்டின்னா, ரூரல் இன்கம் இன்கிரீஸ் ஆகுது. ஓகே. நெறைய பேர் அர்பனுக்கு வந்து சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டணும் அப்டின்றதுனால நெறைய பேர் வந்து 2 வீலர்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. ஓகே. ஃபாரினுக்கு நெறைய கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதிலிருந்து இன்கம் வரும். ஸோ பஜாஜ், ஹீரோ ஹோண்டாலாம் அதுதான் அவங்க எய்ம் பண்றாங்க. இதுல மேஜர் ரிஸ்க் அப்டின்றது பார்த்தீங்கன்னா, ரூரல்ல டிமாண்ட் குறைஞ்சிடுச்சுன்னா, இந்த கம்பெனிங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இதோட கமாடிட்டி பிரைஸ் ஏறுச்சுனாலும், ஸ்டீல் அப்டின்ற மாரி அதோட கமாடிட்டி பிரைஸ் ஏறுச்சுனாலும் இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. கவர்ன்மெண்ட் எதனா புதுசு புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேஷன்ஸ் போட்றாங்க. புது இன்ஜின்ஸ் லான்ச் பண்றாங்க அப்டின்னா, அதனாலயும் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதுதான் இந்த செக்டரோட பெரிய ப்ராப்ளம். ஓகே. இத விட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இந்தியன் எக்கானமி ஸ்லோ ஆச்சுன்னா, இந்த சேல்ஸ் கம்மியாயிடும். ஓகேங்களா? இந்தியன் எக்கானமியோட ஜிடிபி கம்மியாயிடுச்சுன்னா, இந்த செக்டரோட சேல்ஸ் கம்மியாகும். இது தவிர்த்து இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல்ல நல்ல டிமாண்ட் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அது எப்படி தெரியும்னா, மழை ப்ராப்பரா இருந்தா. ஓகே. மழை ஒழுங்கா பெஞ்சு எல்லா இடத்துலயும் விளைச்சல் நல்லா இருந்தனாலே தானா ரூரல்ல டிமாண்ட் இருக்கும். ஓகே. இவி வெஹிக்கிள்ஸ் எப்படி நெறைய விக்குதா இல்லையான்னு நீங்க செக் பண்ணணும். எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இவங்க பண்றாங்களா இல்லையான்னு நீங்க செக் பண்ணணும். இத விட முக்கியமா வந்து பேங்க்குங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா கடன் குடுக்குறாங்களா? எல்லாரும் பேங்க்ல கடன் வாங்கி புது புது பைக்குங்க வாங்கி ரோட்ல ஓட்டுறாங்களான்னு நீங்க பார்த்துன்னே இருந்தீங்கன்னா, அத வச்சு கூட நீங்க இந்த செக்டர செக் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே அப்சர்வேஷன் தான். ஓகே. நீங்க அப்சர்வேஷன் வச்சு தான் வந்து இந்த செக்டர் நல்லா இருக்குமா? இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
ப்ளஸ் நம்ம ரிசர்ச் பண்ணோம். ஓகே. ஸோ ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பஜாஜ் ஆட்டோவையும் ஹீரோ ஹோண்டாவையும் அனலைஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஏச்சர் மோட்டர்ஸ் இருக்குது, அந்த வீடியோ வேணால் நீங்கள் பாருங்கள். ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸில் நாங்கள் வீடியோ ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.